நம்மள பல பேர் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி போன ஜென்மத்தோட நினைவுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட்டு நிறைய சிறுவர்களை பிடித்து ஒரு லேபில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு பல மிஷின்களை கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரோட தொல்லை தாங்க முடியாமல் அங்கிருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ட்டு அந்த சிறுவர்கள் திக்குமுக்காடி போகிறாங்க. அந்த சிறுவர்களோட மைண்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், தான் சொல்கிறபடி தான் அவர்களுடைய மைண்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு ஆராய்ச்சிகளை அந்த சயின்டிஸ்ட்டு செஞ்சிட்ருக்காரு. அந்த லேபில் அரைகுறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஒரு சிறுவன் மட்டும் திடீர்னு ஒரு நாள் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறான். அந்த சிறுவனுக்கு அரைகுறையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சிறுவனோட மூளையோட கண்ட்ரோல் அந்த சயின்டிஸ்ட்டுக்கிட்ட தான் இருந்துச்சு. அந்த சிறுவனுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு விஷயம் நினைவுக்கு வந்து வந்து போணுச்சு. அது என்ன அப்படிங்கிறது தான் அவனுக்கு தெளிவாக தெரியல. அடுத்த சீனில் படத்தோட கதாநாயகனை காட்டுறாங்க. சூர்யா கோவாவில் இருக்கார். கோவாவில் அவர் ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைக்கு சவாலாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி காவல்துறையில் ஒப்படைச்சி அதற்குரிய சன்மானத்தை பெற்றுக்கொள்வது தான் அந்த சூர்யாவுடைய வேலையாக இருக்குது. ஒரு நாள் கமிஷனர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. மிக கொடூரமான ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிச்சு கொடுக்கணும், இதை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 லட்ச ரூபா தரோம் அப்படின்ட்டு டீல் பேசுகிறாங்க. சூர்யா அதை ஏற்றுக்கிட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க பல இடங்களில் தேடி அலைகிறாரு. எங்கேயுமே அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் அந்த குற்றவாளி போட்டில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிடைக்கிது. சூர்யா அந்த குற்றவாளியை பிடிக்க இன்னொரு போட்டை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாரு. அந்த குற்றவாளிக்கும் சூர்யாவுக்கும் கடுமையாக சண்டை நடக்குது. சண்டையின் போது சூர்யா தான் வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த குற்றவாளியை சுற்றுறாரு. சுடப்பட்ட அந்த குற்றவாளி அதே இடத்துல இறந்து போகிறான். ஏற்கனவே சூர்யா கிட்ட கமிஷனர் பேசும்போது தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். குற்றவாளியை உயிரோடு தான் கொண்டு வரணும், நீங்கள் அந்த குற்றவாளியை கொண்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனோட அண்ணன் மிகவும் கொடூரமானவன், அவன் கண்டிப்பாக உங்களை கொன்றுவான் அப்படின்ட்டு எச்சரிச்சிருந்தார். அந்த செத்துப்போன குற்றவாளியோட அண்ணன் நம்மளை தேடி வர்றதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சிறுவனை பார்க்குறாரு. அந்த சிறுவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே லேபிலேருந்து தப்பிச்சு வந்த அதே சிறுவன் தான் கோவாவில் இந்த போட்டில் உட்காந்துருக்கான். அவனை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று தோன்றுது. சூர்யா கடைசியாக அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அடுத்த நாள் கமிஷனர் சூர்யாவுக்கு கால் பண்ணி, நீங்கள் அந்த குற்றவாளியை கொல்லும்போது அங்கே ஒரு சிறுவன் அதை பார்த்துட்டான், அந்த சிறுவன் தான் ஐவிட்னஸ், அவன் மட்டும் நீங்கள் தான் அவனை கொன்னீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டா அவங்க அண்ணன் உங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு பயமுறுத்துறாரு. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சூர்யா கேட்குறாரு. நீங்கள் உடனே அந்த சிறுவனை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கமிஷனர் சொல்கிறாரு. சூர்யாவும் தேடி ஒரு வழியாக அந்த சிறுவனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சிறுவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய ரசியப்படை வந்து இறங்குது. இதை பார்த்துட்டு சூர்யா நம்மளை போட்டு தள்ளத்தான் எவனோ படை அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஆனால் அந்த பெரிய படை தேடி வந்தது அந்த சின்ன பையனை. அந்த சின்ன பையனை தங்கூட அழைச்சிக்கிட்டு அந்த படை புறப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் தனக்குள்ளே ஏதோ ஒன்று தனக்கும் அந்த பையனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சூர்யா உணர்ந்தார். அதனால் அந்த படைக்கிட்ட இருந்து அந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த படையை ஃபாலோ பண்ணி சூர்யா போகிறாரு. சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் படத்தில் தெளிவாக விளக்க ஆரம்பிக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமானிய படை வீரர்கள் இந்தியாவை நோக்கி வராங்க. இந்தியாவுக்குள்ளே காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தங்குறதுக்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஒரு நிலப்பகுதி தேவைப்படுது. இந்தியாவை ஒட்டி 5 தீவுகள் இருப்பதை அவங்க பார்க்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு தீவில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாங்க. அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ரொம்ப அன்பானவர்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் போர் பயிற்சி பெற்றவர்களாக இருக்காங்க. அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோமானிய படை வீரர்கள் முடிவு செய்தாங்க. இதற்காக ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு ஒற்றனை முதல்ல அந்த தீவில் அனுப்புகிறாங்க. கப்பல் கட்டுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேரை அந்த ஒற்றன் தான் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு காட்டு வழியாக வரான். அந்த காட்டுக்கு வந்த பிறகு
தன்னுடைய ஆட்களை வரவழைத்து அந்த 100 பேரையும் கொன்று போடுறான். அடுத்ததா இன்னொரு 100 பேரை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் தீவுக்குள்ளே போய் அந்த தலைவர்கிட்ட சொல்லி இன்னொரு 100 பேரை கூட்டிக்கிட்டு வரான். அவங்க எல்லாருமே சேர்ந்து வரும்போது அதில் ஒருத்தன் அந்த ஒற்றன் கிட்ட கேட்குறான், எங்களை கொலை பண்ணுறதுக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனேயே ஒற்றன் பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறான். அந்த ஒற்றனோட சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட அந்த தீவோட தலைவன் அவர் தாங்க கங்குவா. என்னோட தீவுக்குள்ளேயே வந்து என்னுடைய மக்களையே பொய் சொல்லி கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்ட்டு மிகுந்த கோபத்தோட ஆக்ரோஷமாக சண்டை போட்டு எல்லாரையும் அடித்து விரட்டுறாரு. அந்த ஒற்றனுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த தீவு மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஒற்றனை மரத்தில் கட்டி வச்சு தீயிட்டு கொளுத்துறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஒற்றனோட மனைவியும் ஒரே ஒரு மகனும் கதறி துடிக்கிறாங்க. ஒற்றன் எரிந்து கொண்டிருக்கும் போதே அந்த மனைவியும் அந்த நெருப்பில் விழுந்து இறந்து போகிறாங்க. அதற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒற்றனோட மகனை தன்னுடைய மகனாக நினச்சி அந்த கங்குவா வளர்க்க ஆரம்பித்தார். இன்னொரு பக்கம் இன்னொரு தீவில் இருந்த இரத்த தலைவன் இந்த கங்குவா தீவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை மேற்கொண்டான். ஆனால் எல்லா முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஒரு கட்டத்தில் ரோமானிய படைக்கூட கைகோர்த்து கங்குவா தீவை அழிக்கணும், கங்குவாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் போர் அறிவிப்பு செய்கிறாங்க. கங்குவா தனியாக சாமி கும்பிட போகும்போது எதிரி தீவிலிருந்து இரத்த தலைவன் மற்றும் அவனுடைய பிள்ளைகள் 2 பேருமே கங்குவாவை கொல்றதுக்கு வராங்க. கங்குவா கோவிலுக்கு போனதுனால எந்த ஆயுதத்தையும் கையில் கொண்டு போகலை. எதிரிகளோட ஆயுதத்தை வச்சு எதிரிகளை சண்டை போட்டுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் கங்குவா கையில் எதுவுமே இல்லாமல் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் இரத்த தலைவன் அவனோட மகன்கள் கையில் ஆயுதத்தோட வேகமாக பாய்ந்து வராங்க. அந்த நேரம் கங்குவாவோட வளர்ப்பு பையன் அங்கே வேகமாக வர்றான். அவனை பார்த்துட்டு கங்குவா ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை தூக்கி போடுமாறு கேட்குறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. வேகமாக வந்த வளர்ப்பு பையன் தன்னுடைய கையில் வச்சிருந்த ஆயுதத்தால் கங்குவாவை ஓங்கி குத்துறான். எங்கள் அம்மா அப்பாவை உன்னை கொன்னாதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறான். வளர்ப்பு மகன் குத்துன வலியை விட கூட இருந்து துரோகம் பண்ணிட்டானே அப்படிங்கிற வலி தான் கங்குவாவுக்கு அதிகமாக இருந்துச்சு. வளர்ப்பு பையன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருந்ததால தன்னை கத்தியால் குத்திட்டு ஓடிப்போன அந்த பையனை தேடி கங்கா காடு முழுவதும் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு வழியாக அந்த பையனை கண்டுபிடிக்கிறாரு. கங்காவை பார்த்த அந்த சின்ன பையன், நீ இன்னுமா உயிரோடு இருக்கிற? என்னுடைய அம்மா அப்பாவை கொன்ன உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன், உன்னோட சாவு என்னோட கையில் தான் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கிறான். பாசத்துக்கு கட்டுப்பட்ட கங்குவா அந்த சின்ன பையனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. நான் கண்டிப்பாக உன்னோட கையில் தான் சாவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட மக்களை காப்பாற்றணும். என்னை நோக்கி ஒரு போர் ஒன்று வந்துட்டுருக்கு, அந்த போரை முடிச்சிட்டு நான் திரும்ப உங்ககிட்ட வரேன், அது வரைக்கும் நீ அமைதியாக என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிக்கிட்டு கங்குவா தன்னுடைய தீவுக்கு போகிறாரு. அங்கிருந்த மக்கள் அனைவரும் கங்குவாவை கொல்ல பார்த்த இவனை உயிரோடு விடக்கூடாதுன்னு கத்துறாங்க, கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி கங்குவா ஒத்த காலில் நிற்கிறாரு. இதனால் கோபப்பட்டு கங்குவாவோட அப்பா கங்குவாவையும் அந்த சின்ன பையனையும் அந்த தீவை விட்டு ஒதுக்கி வைக்கிறாரு. காட்டுக்குள்ளே கங்குவாவும் அந்த சின்ன பையனும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனை இரத்த தலைவனோட படை வீரன் ஒருத்தன் பார்த்துட்டு அவனை கடத்தி கொண்டு போகிறான். இரத்த தலைவன்கிட்ட கொண்டு போய் அந்த சின்ன பையனை ஒப்படைக்கிறான். இந்த சின்ன பையன் கங்குவாவுக்கு ரொம்ப முக்கியமான பையன், இவனை விட்டுறக்கூடாது, இவனை தேடி கங்குவா இங்கேயே வருவான், என்னோட பசங்களை கொன்ன கங்குவாவை நம்ம இடத்துலையே வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இரத்த தலைவன் காத்துட்ருக்கான். அந்த சின்ன பையனை தேடி இரத்த தலைவன்கிட்ட கங்குவா போகிறான். 2 பேருக்கும் இடையில் சண்டை பயங்கரமாக நடக்குது. ஒரு கட்டத்தில் இரத்த தலைவன் அந்த சின்ன பையனை ஒரு கயிறில் கட்டி திமிங்கலத்துக்கு இறையா தொங்க விடுறான். அந்த சின்ன பையனை எப்படியும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கயிறை பிடிச்சிக்கிட்டு கங்குவா தொங்கிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தங்க மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த சின்ன பையன் மனசு மாறி, நான் தப்பிச்சா நான் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன், நீ தப்பிச்சா இந்த ஊர் மக்களே உயிரோடு இருப்பாங்க, நானே இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை வெட்டிக்கிட்டு திமிங்கலத்தோட வாயில் விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு கண்ணீரோடு கங்குவா
நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கண்டிப்பாக உன்னை வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை பார்த்து ஒரு சபதம் எடுக்கிறாரு. இந்த ஃப்ளாஷ்பேக்கோட கண்டினியூஷன் தான் இப்போ நடக்கிற சீனு. ரஷ்ய படைகள் கடத்தி கொண்டு போன அந்த சின்ன பையனை சூர்யா ஃபாலோ பண்ணி ஒரு வழியாக மீட்டு கொண்டு வராரு. போன ஜென்மத்தில் அந்த சின்ன பையனை காப்பாற்றாமல் விட்டுட்டாரு. இந்த ஜென்மத்தில் அந்த பையனை காப்பாற்றிட்டாரு. எதுக்காக இந்த சின்ன பையனோட மூளையை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா அவர் தான் கார்த்தி. கார்த்தியை மிகப்பெரிய ஒரு வில்லனாக இங்கே காட்டுறாங்க. அடுத்ததாக 2ஆம் பாகத்துக்கு லீடு கொடுக்குற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க.